ஜனவரி 29. திருத்தந்தை புனித 2ஆம் கிளாசியூஸ். இத்தாலி நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1064ஆம் ஆண்டு பிறந்தார் கிளாசியூஸ். தன் வாழ்வினை துறவியாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளைச் செய்த இவர் திருத்தந்தை 2ஆம் அர்பனால் கிபி 1088ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் திருச்சபையின் 161வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளாசியூஸ் தன் மறையுரைகளின் மூலம் தப்பறைகளுக்கு தெளிவான விளக்கமளித்து கடும் கண்டனம் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களை எதிர்த்த வேற்றின மக்களுக்கு எதிராக 5 புத்தகங்களையும் கிறிஸ்தவ உண்மைகள் குறித்து 2 புத்தகங்களையும் எழுதிய இவர் கத்தோலிக்க மக்களை இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். கிபி 1119ஆம் ஆண்டு பேரரசர் மார்க்குஸ் அரேலியாஸின் வேண்டுகோளின்படி அவரது வெற்றிக்காக ஜெபித்த திருத்தந்தை கிளாசியூஸ் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பிற்காக அரசரிடம் பரிந்து பேசினார். ரோமையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பேரரசன் அரேலியாஸ் தன் மதத்திற்கு மாற்றுவதற்கு நிர்பந்திக்க திருத்தந்தை கிளாசியூஸ் இதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்ததினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபித்து கண் பார்வையினை பெற்றுத் தந்த திருத்தந்தை கிளாசியூஸ் பேரரசன் மார்க்குஸ் அரேலியாஸினால் கிபி 1119ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் நாள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிபி 1118ஆம் ஆண்டு முதல் 1119ஆம் ஆண்டு வரை 1 வருடம் 5 நாட்கள் திருத்தந்தையாக இறைப்பணியாற்றி கிறிஸ்தவ மக்களுக்காக போராடிய திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. திருத்தந்தை 2ஆம் கிளாசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.